முதல்ல கண்ணாடியை கலட்டுங்கடா, தாங்க முடியலடா. ஒரு வாக்குல ஒரு ஷார்ட்ஸ போட்டு விட்டு ஒரு 20K லைக் போடுங்கப்பா, ஃபுல் வீடியோ போடுவோம்னு சொன்னா அது 2-3 நாள் கழிச்சு போடுவாங்கன்னு பார்த்தேன். பட் 24 மணி நேரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 50K லைக் வந்து தாண்டி போயிருக்கு. அதனாலதான் நாங்க அவசரமா இந்த வீடியோவே எடுக்கிறோம். அதே மாதிரி இதுல வந்து வெறுமனே இந்த விசித்திர கேசஸ் மட்டும் நாங்க எடுத்துட்டு வரல, இன்னும் விசித்திரமான பல பொருட்களை இதுக்குள்ள வச்சிருக்கோம். எல்லாமே சைனால இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்ததுதான். இருக்குங்க. இப்ப பிரிக்கலாமா? நான் ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பொருளை எடுத்துருவோமா? அதாவது ஃபர்ஸ்ட் பொருளே நல்லா விசித்திரமா இருக்கானா பாக்க. அதாவது இது வந்து ஒரு கார் சங்கர், ஓகேவா? இதுல வந்து நம்ம ஐபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு காரு. அதாவது காருன்னு சொல்லி சும்மா மட்டும் கொடுக்கல, கரெக்டா வீலு, உள்ளுக்குள்ள இந்த ஸ்டேரிங், சீட்டு, பின்னாடி உட்கார்ற சீட்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கு பாரு. எல்லாம் நல்லா இருக்குல்ல, ஆனா எல்லாம் கலர் கலரா வாங்கிருக்கலாம், கருப்பு வாங்கிருக்காங்க. கர்நாடகா. ஆனா இந்த கார்ல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, யாருக்காவது போனை தள்ளணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அது வாட்டுக்கு போயிடும். இந்த கார் கேஸ் உண்மையிலே நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை யாராவது கண்டிப்பா நம்ம ஆபீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. சரி, அடுத்த கேஸ் இது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். செருப்பு. இது வந்து ஒரு வகையான மீனுங்க. நான் கூட முதல்ல நினைச்சேன் இது என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இது என்னன்னு தெரியல, ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கு உண்மையிலே. போட்டுட்டு அந்த வருத்தப்படாத வழி பசங்க வர்ற மாதிரி வணக்கம் சார்னு கொண்டு பேசிடுமா? என்ன மீனா அனிமலான்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தத பாருங்க, பூக்கியா இருப்பாங்கல பொண்ணுங்க, அவனுங்களுக்கு பிடிக்கும். உன் பொண்ணு கொடுத்துறியா? என் பொண்ணுக்கா இன்னைக்கு போனக்கு பதிலாம் வச்சுக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பிடிச்சிருச்சு. பாபி. இதுல எங்க சார்ஜ் போடுறதுல இல்ல இந்த இருக்குலங்க. ஓ இங்க இருக்கு, இங்க ஹீல்ஸ்க்குள்ள வச்சிருக்காங்கங்க. நான் இங்க தேடிங்க ரொம்ப நேரமா. ஏங்க சார்ஜ் போடுற போட்டு, ஆனா அந்த போட்டெல்லாம் ஒழுங்கா கொடுக்கல. இவ்வளவு பிள்ளைங்களுக்கு பிடிச்சதா தான் இருக்கு. இப்ப எடுக்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு மாதிரி சும்மா ஏதோ ஒண்ணு குடுக்கணும்னு குடுக்கல, ஆப்டா அந்த லென்ஸ் வச்சு தெளிவா அந்த மேல வந்து நம்ம அமுக்குற பட்டன்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, கேமரா மாதிரி தாங்க இருக்கு இது. அவ்வளவுதான், மாட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இது கூடவே பேர் பண்ற மாதிரி நான் இன்னொரு ஐட்டமும் வச்சிருக்கேன், TWSக்கு போடுற கேஸ். இதுல இன்னொரு ஐட்டம் காட்டுறேன். இந்த இடத்த நான் பிரஸ் பண்ணி பாக்குறேன். ஏய், என்னல குரல் விட்டு காட்டுற? இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறப்ப கிரிக் கிரிக்னு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் வருது. இந்த இடத்துல வந்து லைட் வேற எரியுது, ஃபிளாஷ் வேற, அந்த லைட் எரியுது. அதனால வந்து ஒரு பேரா வந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கேமராமேனா இருக்கீங்க, வீடியோகிராஃபரா இருக்கீங்களா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இதை என்னோட TWSல மாட்டி விட்டுருவேன். செம்மையா கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது வந்து ரொம்ப வியடான ஆட்கள் இருப்பாங்கல்ல, எல்லாமே எனக்கு வந்து கொடூரமா தான் வச்சுக்க பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கான கேஸ் இது. ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லயே காமிச்சிட்டோம். ஸோ அந்த கேஸ் நான் ரொம்ப நாளா தேடினேன், ஒரு வழியா எனக்கு கிடைச்சிருச்சு. இதுல வந்து இந்த ஆம்லேட் இம்லேட் தான் கொடுத்துருந்தாங்க, ஆனா இங்க வருங்க இப்படியெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா. எனக்கு இது உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. நம்ம வந்து நம்ம ஊர்ல யூஸ் பண்ணிக்க முடியாது. இதே மாதிரி இந்த வியடான கேஸ், வியடான ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு அது பேர் என்ன உஃபியா, அவங்க பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி போன் கேஸ் இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல சவுண்ட் வருது. இதுல வேற கிராப் மட்டும் இல்ல, லாப்ஸ்டரா? லாப்ஸ்டர் நம்ம இந்த ஷின்சான்ல எல்லாம் பாத்துருப்போம்ல, லாப்ஸ்டர்னு காட்டுவாங்க. இதுலயும் இந்த சவுண்ட் வருது. இந்த ஒரு பேன் மட்டும் நாங்க வாங்கல, இது கூடவே இன்னொரு எம்டி பேனும் வாங்கி வச்சிருக்கோம். பிளைனா வேணும்னா லாப்ஸ்டர் ஒட்டி வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா கிராப் ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு கேஸும் வாங்கியிருக்கோம். இப்போ அதை தவிர்த்து எங்களுக்கு வந்து லைக் கொஞ்சம் வியடாவும் இருக்கணும், கொஞ்சம் பூக்கியாவும் இருக்கணும், கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கணும் அப்படின்னு கலந்தடிச்சு ஒரு 2-3 கேஸ் வாங்கியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இந்த மினியான் கேஸ், ஓகேவா? இது வந்து எல்லாருக்குமே மேக்சிமம் வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், முக்கியமா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஆனா இது எல்லாத்துலயுமே எனக்கு பிடிச்சது வந்து இவங்களோட குவாலிட்டி தான் உண்மையிலே. ஏன்னா நம்ம ஊர்ல விற்பாங்க, பட் இருந்தாலும் அதுல அந்த குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கா இருக்காது. பட் இதை பாருங்களேன், இங்க எப்படி வச்சு பாருங்க, கையில வச்சு யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்ப அடுத்தது வந்து இது என்ன, இது வந்து சீஸ். இப்பதான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு இது என்னடா எதுவும் கார்ட்டூனான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது வந்து சீஸ் கேஸ், ஓகேவா? மினியான்லே இன்னொரு மஞ்சள் கலரும் இருக்கு. இது அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, பட் எல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான ஃபீல் தரும். அதே மாதிரிதான் இது இருக்கு, தெரியுதா? அடுத்தும் ஒரு பயங்கர வியடான ஒரு போன் கேஸ் தான் நம்ம எடுக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லயே காமிச்சிருந்தோம் தெரியுமா, இந்த பள்ளி பச்சான இவன் தான். ஆனா இந்த கேஸ் எனக்கு அந்த அளவுக்கு இதா தெரியல. ஏய் நல்லா இருக்குல, எனக்கு பிடிச்சிருக்குல. இதெல்லாம் கேக்குது பட் இந்த கேஸ் வந்து ஓகேவா அவ்வளவுதான். பட் நல்ல குவாலிட்டியா இதையும் கொடுத்து வச்சிருக்கான். அடுத்து வந்து இது என்ன, இங்க
இங்க பாருங்க ஃபேன் மாதிரி சுத்துதுங்க. இப்ப சுத்தி சுத்தி விளையாண்டாங்கன்னா எனக்கு சுத்துவாங்க. அப்படியே இருக்குங்க இந்த ட்ரெஸ்ல இருக்கு. சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நீ இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. சூப்பரா இருக்கு. நிஜம் நல்லா தான் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இல்ல இந்த பொண்ணுங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி பூக்கியா இருப்பாங்களே, பசங்கலாம் போடாதுங்க. ஆண்டாண்டா கேஸ்ட். அடுத்த கேஸ் வந்து முட்டாய் கேஸ். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஒரு மாதிரி சாலிடா இருக்கு. இந்த பாருங்களேன். ஏய் இது இருக்கு. இந்த என்னென்ன இந்த M&M எல்லாமே அவாங்க இது பிராண்டிங் பண்றாங்களோ இந்த முட்டாய்க்காரங்க ஃபுல்லா வச்சு. ஏன் கேட்பரி டேரி மில்க் தான் எங்க ஊர்ல யூஸ் பண்ணி. இந்த சாக்லேட் யாருக்குமே தெரியாதோ? தெரியாதுங்க. இந்த முட்டாய் யாருக்குமே தெரியாதா? எப்ப வாங்கி கொடுத்தீங்க? அடுத்த கேஸ் வந்து இவனே இது கண்ணாடி கேஸ். இவனே அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும்ல. ஆனா கண்ணாடி மங்கலா இருக்கு. எமுஞ்சி கொடூரமா தெரியுது. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. ஏதோ 2 ராபிட் மாதிரி கொடுத்து வச்சிருக்கானுங்க. பட் இந்த கேஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கு. இந்த கண்ணாடியில ஓரளவுக்கு வந்து மூஞ்சி பார்க்க முடியுது நம்மளால. அடுத்து இந்த கேஸ் இருக்கு தெரியுமா? இது வந்து இந்த மார்வெல்ஸ் பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல பசங்க, ஸ்பைடர்மேன், அவங்களுக்குலாம் இது பிடிச்சிருக்கு. இதுல ஒன்னாவது பையலுக்கு இருக்கு. அந்த டயத்துல எல்லாம் நம்ம இந்த டி நகர் இந்த சைட்லாம் போயெல்லாம் ஒரு கேஸ் விற்கும். ஒரு மாதிரி அப்படியே ஜிக்னாவா வரும். அந்த கேஸ் ஃபுல்லா எங்கிட்டாவது நம்ம இது போட்டோம்னா அதே மாதிரி இதுல சாண்டு கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல. ஆனா இந்த கேஸ் பசங்களுக்கு செட் ஆகும். அடுத்த கேஸ் வந்து இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. கீபோர்ட் கேஸ் நல்லா இருக்கா? பட் வந்து அமுக்க முடியலையா? நான் அமுங்குன்னு நினைச்சுதாங்க வாங்கினேன். அமுங்கவே இல்லைங்க. நல்லா இருக்கும். ஐயா அப்ப இது வேஸ்ட். அடுத்த கேஸ் இப்ப நான் வந்து எடுக்க போறேன். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல காமிச்சிட்டேன். பட் எக்ஸ்க்ளூசிவா இப்ப வந்து ஃபுல் வீடியோ பாக்குறவங்களுக்காக நான் காட்ட போறேன். லேடிஸ் ராணுவ படை எப்படி? இது வந்து உங்களோட தற்காப்புக்காக நீங்க வந்து வச்சுக்கலாம். உண்மையிலே இந்த கேஸ் வந்து நல்ல ஒரு கேஸ். வலிக்காதா? உங்களுக்காக இப்ப சங்கர் குலத்தா உயிரையும் பணைய வச்சிருக்காரு. அப்ப இப்ப என்ன அர்த்தம்? நல்லா இருக்கு. வலிக்குது. அப்ப இத நம்ம பேக்குள்ள வச்சுக்கலாம். ரைட். சூப்பரான கேஸ். நல்ல ஆனா குவாலிட்டியாவும் கொடுத்திருக்காங்க. என்ன கொஞ்சம் இந்த இடம் வளையுது ஆனா உடையல. அடுத்தும் பெண்களுக்காக நம்ம என்னங்க என்ன கையோட வருது? உனக்கு பாக்குறீங்க நாய் முடியா? ஏன் இப்படி வருது? நிஜமாவே நல்லா அப்படியே புசு புசுன்னு இருக்குங்க. இது மாதிரி என்னன்னு தெரியல. என்னமோ மாதிரி ஒரு பணகர ஆண்டியா? இவரே பணகர ஆண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அஜித்து பாத்துக்க. உனக்கு எப்படி பாத்துக்க. நல்லா இருக்கும். ஆனா கையை விட்டு போன் விழுகாது. என்ன இது ஒரு மாடலா போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து இது வந்து நல்லா உங்களோட போனு காத்தோட்டமா இருக்கும். பட் இந்த கேஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் இதை வாங்கவும் செஞ்சேன். இதே மாதிரி இன்னும் சில கேசஸும் இருக்கு. இன்னும் 2-3 கேஸ் இருக்கு. பட் அது எல்லாமே நார்மல் கேஸ் தான். ஓகே. இப்ப வந்து நம்ம போன் கேசஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்ப வந்து ஒரு ஸ்பெஷலான பொருள் எடுக்க போறேன். எனக்கு தெரிஞ்சு இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் பார்ட்டி பண்ண போறவங்களா இருந்தா யாருக்குனாலும் இந்த பொருள் பிடிக்கும். பாக்குறதுக்கு நல்லா கியூட்டா இருக்கா. இதை நம்ம இப்ப அன்பாக்ஸ் பண்ணுவோமா? எப்படி மாதிரி நல்ல நகைப்பெட்டி மாதிரி இருக்கா? என்கிட்டயாவது நெகம் இருக்கு. வந்துருச்சா? ஓகே. இப்ப கண்டுபிடிங்க பாப்போம் இது என்னன்னு. மானிட்டர். ஐயோ சாமி. அடுத்து வந்து மைக். நம்ம வந்து இதுல வந்து பாடிக்கலாம், வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இதுல நம்மளால பாட்டும் போட்டுக்க முடியும். இது எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன்? ஒரு 1500 ரூபாய் இருக்கும். இதோட விலை 8000 ரூபாய். 8000 ரூபாய்க்கு இதை வந்து இப்ப நம்ம வாங்கி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்ப நான் மைக் ஆன் பண்ணி பேசுறேன். எவ்வளவு சவுண்டா கேக்குதுன்னு பாப்போம். ஹலோ ஹலோ. ஏய் இருடா. என்னடா நான் கூட வெடிச்சிருச்சேன்னு சொன்னா. என்ன முருகா சவுண்ட் அரக்குதா? பா கண்ணீர் கண்ணீர்னு கேக்குது. இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில பேசுவாங்களே. உங்களுக்காக ஆட வந்திருக்கிறது சங்கர். துணுண்டு நல்லா காம்பாக்டா இருக்கும். இது இருக்கிற இடமே தெரியாது. அது பாட்டுக்கு சவுண்ட் எப்படி? எங்க நான் ஒரு தடவை பாட்டு பாக்குறேன். சரி பாடு. ஒரு பாட்டு பாடு. சரி பாடுறேன். நல்ல பாட்டா? ஓ மேல ஒரு கண்ணு இதாய மொர பொண்ணு. இந்த வேற எங்க காது ஒலிக்குதுங்க. இப்ப வந்து நான் என்ன பொருள் எடுக்க போறேன்னா, இது பாக்க என்னன்னு சொல்லு. டின்னு. ஆனா டின்னுலே வந்து போன் இருக்கு. அதே மாதிரி இதுவும் வந்து போன் தான். எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னா உருட்டு செக்லாட்ன சுத்தமான உருட்டு. பாருங்க என் கை உள்ளங்கை அளவு கூட இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டை விரல் அவ்வளவுதாங்க இருக்கா. சரி இருங்க, இதுல சிம்ம போடுவோம். இருங்க
ஏங்க அந்த காலத்து ஃபோன் சத்தியமா யூஸ் பண்ணது இல்லைங்க. பாப்பா இங்க பாருப்பா இதுல கலட்டவே முடியலப்பா. என்னாச்சு? ஓபன் பண்ணியாச்சு போ. கழட்டியாச்சா? திறந்துட்டேங்க. எங்க நகை இல்லங்க. ஆமா ஒரே இதா. இப்ப இது ஆன் ஆகுதான்னு பாரு, இல்ல சார்ஜ் போடணுமான்னு தெரியல. இது என்ன நடுவுலயே பிரஸ் பண்ணணுமா? உட்காரு. ஆனா ஆகுதா? ஸ்னேக்ஸி. என்னடா டேய் கால் பண்ணுவோமா? சார்ஜே இல்லங்க அதுல. ஆனா ஏன் அழகா நல்லா இருக்கு. இருக்குங்க. இங்க பாருங்க கேமரா பாத்தீங்களா? இருங்க இங்க கேமரா இருக்கு, கியூட்டா இருக்கு. பின்னாடியே ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க பாருங்க. அழகா இருக்கு. இருங்க போடுவோம். இதுல வந்து நான் சங்கர் ப்ரோ போனுக்கு ஒரு போன் போடுறேன். போகுதா ஒழுங்கா ஆடியோ கேக்குதான்னு செக் பண்ணுவோம். சங்கர் ப்ரோ நம்பர் சொல்லுங்க. 955256. ஓகே இப்ப கால் போடுவோமா? ஓகே. ஏய் கால் போடு. ஏய் வந்துருச்சு. ஹலோ. ஏய் கேக்குது. ஏய் வாய்ஸ் கிளியரா இருக்குடா. இரு. என்ன அது பாம்பு கேம் இருக்கா? இப்ப பாரு. என்ன பக்க? கேட்டேரு சங்கர். ஏய் என்ன ஆம்பள வாய்ஸ் கேக்குது? நான் மேஜிக் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ இருந்துச்சு. மாத்துனா ஆம்பள வாய்ஸ்ல பேசுறீங்க. எங்க அப்ப நான் லேடிஸ் வாய்ஸ்ல கேக்குமா நான் பேசுறது? மேஜிக் வாய்ஸ்ல என்னென்ன இருக்கு தெரியுமா? மென்னே உமன சைல்டா. சைல்டா எங்க போடுங்க பாப்போம். அப்பா டேய் கேக்குதா? ஏய் அப்பா வானே. அப்பா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. தப்பு. சரி சொல்லு என்ன வாங்கிட்டு வர அப்பா உனக்கு? எனக்கா? இட்லி, பால்கோவா, ஜிலேபி. ஏய் செமையா இருக்கு. இந்த பொருள் இல்லாத கூட அதுல இருக்குங்க. என்ன அஜித்? இதுக்கு வந்து தனித்துவமா ஒரு ஷார்ட்ஸ் வேணும்னா சொல்லுங்க. நம்ம வந்து உடனே இத அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே இப்போ வந்து அந்த கொக்கோ கோலா போனை எடுப்போமா? எடுங்க. இதுக்கு மேல இவன் சார்ஜ் ஏறலன்னு வெச்சுக்கோங்களேன். இதுக்கு ஆன் ஆகுறான். ஆன் ஆயிட்டானா? சரி இருங்க இதுல இப்ப போன் பண்ணி பாப்போமா? கேக்குதான்னு பாத்துறோம். இருங்க. அஜித் டெக் பாஸ். செமையா இருக்கா? அட்டெண்ட் பண்ணவா? ஹலோ. கேக்குதுங்க. தெளிவா கேக்குதா? என்ன தெளிவா கேக்குதுங்க. எங்க போதுங்க பேசுறதுக்கு மட்டும் தான் வேணும்னா அது போதுமேங்க. வாய்ஸ் எது இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆமாங்க மேஜிக் வாய்ஸ் இருக்குங்க. ஹலோ. ஹலோ. ஆன்டி வாய்ஸ் கேக்குது. எப்ப நாங்க மாத சங்கத்துல இருந்து பேசுறோம்ப்பா. 3 மாசமா நீங்க வாடகை கொடுக்காம தங்கிருக்கீங்களாம்ப்பா. ஏய் ஒரு நிமிஷம். இது வந்து பொம்பளை பிள்ளை ஆன்டி வாய்ஸ். ஹலோ. ஹலோ. ஏமா ஏமா இங்க பாருங்க பக்கத்து வீட்டு ரமேஷ் நான் அடிச்சிட்டே இருக்காமா. எங்க பாப்பா தானே ஜாலியா இருக்கீங்க. ஆம்பளை வாய்ஸ் போடு. ஹலோ. ஹலோ. உய் இது ஆம்பளைன்னா பெரிய ஆம்பளை போறடா அவரு. இவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. செம வாய்ஸ்ல கரெக்ட்டா இருப்பாங்கங்க. அஜித் நீ வெச்சுக்க அந்த போட. அந்த காலத்துல எல்லாம் இப்படி போட்டோ எடுப்பாங்கல்ல. நான் இது வரைக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லைங்க. இந்த மாதிரி போடலாம். இதுல பாக்க ஒரு மாதிரி இருக்காருங்க. நீங்க எடுக்க மாட்டேன்றான். ஓ மெமரி கார்டு இல்லங்க. மெமரி கார்டு இருந்தா தான் எடுக்குமோ? ஆமா உங்களை பாக்குறேன். காலியா இருக்குல. நீயே சொல்றேன் இந்த ரெண்டு போனுமே வந்து அற்புதமான போன். கொக்கோ கோலா போனும் சரி இதுவும் சரி அரட்டி விட்டாங்க. கடைசி பொட்டியை நம்ம எடுத்தாச்சு. இது நிறைய பேருக்கு இந்த பொருள் என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. தெரியுமா? டடன் டடன். ஏய் இந்த அனிமியா அல்லது? அனிமியா இல்ல அனிமே. அனிமே. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு பாரு. இப்ப வந்து நம்ம வச்சாச்சு. ஓகே. வச்சிட்டு சரிங்க இந்த வயரை பிரிச்சுக்கலாம். ரெடியா? ஓகே ஆன் பண்ணுவோமா? பண்ணு பாப்போம். ரெடி 1 2 என்ன வரும்? ஏதோ சொல்லட்டு உள்ள அடிச்சுக்கு இருக்கோம். அந்த தண்ணி எல்லாம் இருக்கே உள்ள. எனக்கு தெரிஞ்சு கையில இருந்து ஏதோ போக போகுது. அதான் ஓகே ஆன் பண்ணியாச்சு. என்னங்கடி இது? இதுக்கு ஏன் இந்த பில்டப்? எங்க அதுவா மாறுதுங்க? இல்ல நான் அந்த ஃபிளாஷ்னு ஒரு பட்டன் இருந்துச்சுல அது அமுக்குனே. இப்போ வந்து ஃபேடா. சரி இருங்க ஃபேட் அமுக்குறேன். உங்களுக்கு தெரியுமா? என்ன? நம்ம ஏமாந்துட்டோம்ல. ஆமா 12000. நீங்க இது போய் காசு போட்டு வாங்கி இங்க பாருங்க. என்னங்க அனிமி ஃபேன் தெரிஞ்சு எங்களுக்கு நம்ம அந்த இதெல்லாம் நாங்க பார்த்தது இல்ல. அதனால எங்களுக்கு இத பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். மேபி இதெல்லாம் பாக்குற ஏதாவது ஒரு பையனா நீங்க பொண்ணா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இத பத்தி கொஞ்சம் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா?
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இதே மாதிரி ஒரு பார்க்க வீடியோவும் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு 20K லைக்க போட்டு விட்டீங்கன்னா அடுத்த பார்க்க வீடியோ சைனால இருந்து பொருள் இறக்கி போட்டுருவோம். ஓகேவா? தயவு செய்து 20,000 லைக்க போட்டு விடுங்க, அப்பதான் எங்களை சைனா கூட்டு போவாங்க. என்ன கூட்டு போறா? எனக்கே பொருள் தான் அங்க இருந்து வருது. ஓகேவா? இதே மாதிரி வேணும்னா நான் சொன்னதெல்லாம் பண்ணிருங்க.